அனைவருக்கும் குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டில் மேத்ஸில் போன கிளாஸில் வந்து 3 இலக்க எண்களின் கூட்டல் இடமாற்றமின்றி இடமாற்றத்தோட பார்த்தோம். அதில் சம்ஸ்லாம் வந்து நான் குறிப்பேட்டில் பண்ண சொல்லியிருந்தேன், பண்ணி அனுப்பியிருந்தீங்க. இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 இலக்க எண்களின் கழித்தல். கூட்டல் என்ன பார்த்தோம்? இடமாற்றமின்றி இடமாற்றத்துடன். அதே மாதிரி கழித்தலில் நம்ம இடமாற்றமின்றி இடமாற்றத்துடன் நம்ம சம்ஸ்லாம் செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 3 இலக்க எண்களை நம்ம எழுதியிருக்கோம். இது பாருங்க, 845 344. கூட்டல்ல எப்படி பண்ணோம்? முதல்ல ஒன்றுகளை கூட்டினோம், அடுத்து 10களை கூட்டினோம், அடுத்து 100களை கூட்டினோம். இப்போ அதே மாதிரி தான் கழித்தல் கணக்கு செய்யும் பொழுதும் முதல்ல ஒன்றுகளை கழிச்சு ஆன்சரை போடுறோம், அடுத்து 10களை கழிக்கணும், அடுத்ததான் 100களை கழிச்சு போட போகிறோம். பொதுவாகவே வந்து கழித்தல் அப்படின்னாலே பெரிய எண்ணிலிருந்து தான் சிறிய எண்ணை கழிக்க முடியும். கீழே உள்ள எண்ணை விட மேலே உள்ள நம்பர்ஸ் பெருசாக இருக்கா, பிக் நம்பராக இருக்கா, நம்ம என்ன செஞ்சுக்கணும்? முதல்ல செக் பண்ணிக்கணும். இப்போ பார்க்கலாமா? 4ஐ விட 5 இங்கே பெரிய நம்பர் தான், இங்கே 4 சேமாக தான் இருக்குது, இங்கே 3ஐ விட 8 வந்து பெரிய நம்பர். இப்போ இந்த சம்பவம் வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக கழிச்சிடலாம். கழிக்கலாமா? விரல மடை கழிச்சுக்கிடுங்க. கழித்தல் அப்படின்னாலே நீக்குதல் தான் சொல்லலாம். கழித்தல்னாலே நீக்குதல் தான். ஓகேவா? அங்கே பாருங்க, 5லேருந்து 4ஐ லெஸ் பண்ணால் கழிச்சோம் அப்படின்னா 1. 4லேருந்து 4ஐ கழிக்கும் பொழுதும் அதே நம்பர்ஸை நம்ம கழிக்கும் பொழுதும் 0 வரும். 8லேருந்து 3ஐ லெஸ் பண்ணால் 7 6 5. கிடைக்கிற ஆன்சர் வந்து கூட்டல் கணக்கு செய்யும் பொழுது கிடைக்கிற ஆன்சர் நம்ம என்ன சொன்னோம்? கூடுதல்னு சொன்னோம். இப்போ கழித்தல் கணக்கு செய்யும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து வித்தியாசம் அல்லது வேறுபாடுன்னு சொல்லலாம். வித்தியாசம் அல்லது வேறுபாடு. வேறுபாடு என்ன வந்திருக்கு? 501 501. சரியா? இதே மாதிரி இந்த சமனை என்ன செய்ய போறோம்? அதே மாதிரி இடமாற்றமின்றி செய்ய போறோம். முதல்ல ஒன்றுகளை கழிக்கிறோம், நெக்ஸ்ட் 10களை கழிக்கிறோம், அடுத்தது 100களை கழிக்கிறோம். இப்போ முதல்ல வந்து கீழே உள்ள நம்பர்ஸை விட மேலே உள்ள நம்பர்ஸ் வந்து பிக் நம்பரா இருக்கா, பெரிய நம்பரா இருக்கான்னு செக் பண்ணலாமா? 735 213. இப்போ ஒவ்வொரு நம்பரா பார்ப்போமா? ஒன்றுகளை பார்ப்போம். 3ஐ விட 5 வந்து பெரிய நம்பர் தான். 10களில் 1ஐ விட 3 பெருசு தான். 100களில் 2ஐ விட 7 பெரிய நம்பர் தான். பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? மேலேருந்து கீழே உள்ள நம்பர்ஸை நம்ம ஈஸியாக கழிச்சு போட்டுடலாம். 5லேருந்து 3 கழிச்சா என்ன வரும்? 2. 3லேருந்து 1ஐ கழிச்சா 2. 7லேருந்து 2ஐ கழிச்சா 5. 6 5. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? வேறுபாடு அல்லது வித்தியாசம்னு சொல்லிட்டு எழுதணும். வேறுபாடு 522 522. இந்த மாதிரி 3 இலக்க எண்களை நம்ம என்ன செய்யலாம்? இடமாற்றம் இல்லாமல் ஈஸியான முறையில் நம்ம மேலே உள்ள பெரிய எண்ணிலிருந்து கீழே உள்ள சிறிய எண்ணை நோக்கி நம்ம என்ன செஞ்சிடலாம்? கழிச்சு போட்டலாம். கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன சொன்னோம்? வேறுபாடு அல்லது வித்தியாசம்னு எழுதணும். ஓகேவா? இப்போ இதில் உள்ள சம்ஸ் பாருங்க, புக்கில் உள்ள குறிப்பேட்டில் உள்ள சம்ஸ் பாருங்க. கீழ்கண்ட எண்களை கழிக்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்களா? 544 மைனஸ் 23. நெக்ஸ்ட் சம் வந்து 765 401. அடுத்த சம் 745 234. இந்த 3 சம்மை நீங்கள் என்ன செய்யணும்? குறிப்பேட்டில் செஞ்சு ஆன்சரை போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கலாமா? இனமாற்றத்துடன் எப்படி கழிக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இனமாற்றத்துடன் கூட்டும் போது எப்படி நம்ம ஈஸியாக கூட்டணும், அதே மாதிரி ஈஸியான முறையில் நம்ம என்ன செஞ்சிடலாம்? கழிச்சிடலாம். அதே மாதிரி தான் முதல்ல ஒன்றுகளை கழிக்கிறோம், அடுத்ததாக 10களை கழிக்கிறோம், அடுத்ததாக 100களை நம்ம கழிக்கிறோம். ஓகேவா? இப்போ கீழே உள்ள நம்பர்ஸை விட மேலே உள்ள நம்பர்ஸ் பெருசாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துப்போமா? 264 138. இந்த சம்ல இரண்டுமே 3 இலக்க எண்கள் செக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ 8ஐ விட 4 வந்து பெருசா சிறுசா? 8 தான் பெருசு. அப்போ 8 கீழே இருக்கு, 4 வந்து மேலே இருக்கு. பார்த்தீங்களா? இப்போ ஒன்றுகளில் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 10களில் இருந்து ஒரு 10ஐ வந்து நம்ம ஒன்றுகளுக்கு கடன் கொடுக்க போறோம், பாரம் கொடுக்க போறோம். இப்போ 6ல இருந்து ஒரு 5ஐ ஒரு 10ஐ வந்து நம்ம கொடுக்க போறோம், ஒரு 10களை. அப்போ இங்கே என்ன ஆயிடும்? 5 10கள் ஆயிடும். இங்கே ஒரு 10ஐ கொடுக்கும் பொழுது ஏற்கனவே
ஒன்ஸ் இருக்கு, 4 ஒன்றுகள் இருக்கு. ஓகேவா? அதோட 10 ஒன்றுகளை கொடுக்கும் பொழுதோ எத்தனை ஒன்றுகள் ஆயிடும்? 10 + 4 14 ஒன்றுகள் ஆயிடும். அப்ப 4 நம்ம நீக்கிட்டு என்ன போட்டுறணும்? 14 ஒன்றுகள். ஒரு 10 நம்ம ஒன்றுகளாக்கி கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ 14 மறந்துடணும். 14 ஒன்றுகள்ல இருந்து 8 ஒன்றுகளை லெஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? கீழே உள்ள நம்பரு ஸ்மால் நம்பராக இருக்கணும், மேலே உள்ள நம்பர் பிக் நம்பராக இருக்கணும். சரியா இருக்கா? 8ஐ விட 14 வந்து பெரிய நம்பர். அப்போ 14 வந்து 8 லெஸ் பண்ண போகிறோம். 13, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6. அடுத்ததான் 6 மறந்துடணும். 5ல இருந்து 3 லெஸ் பண்ணும் பொழுதும் 2 வரும். 2 2ல இருந்து 1 லெஸ் பண்ணும் பொழுதும் 1. இங்க 3ஐ விட 5 வந்து பெரிய நம்பர் தான். அப்போ லெஸ் பண்ணி போட்டுட்டோம். 1ஐ விட 2 பெரிய நம்பர், திருப்பி லெஸ் பண்ணி போட்டுட்டோம். இப்போ வேறுபாடு என்ன வருது? 126. ஓகேவா? இப்போ இன்னொரு சம் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதே 3 இலக்க எண்கள் தான். 765, 438. இப்போ ஒன்றுகளை செக் பண்ணலாமா? இப்போ ரெண்டுமே 3 இலக்க எண்கள் தான். 8 பெருசா 5 பெருசா அப்படின்னா 8 தான் பெருசு. 8 வந்து கீழே இருக்கு. இப்போ 5 நம்ம இதே மாதிரி என்ன பண்ண போறோம்? ஒரு 10 வந்து கடன் கொடுக்க போறோம். 10கள் வந்து கடன் கொடுக்கும்போது 6 டைம்ஸ் இருக்கு. இந்த 1 கடன் கொடுக்கும்போது 5 டைம்ஸ் ஆகும். இந்த 1 கட்டி கடன் கொடுக்கவங்க 4 ஒன்றுகளோட 10 ஒன்றுகளை கூட்டி போட்ட மாதிரி இந்த 5 ஒன்றுகளோட ஒரு 10கள், அதாவது 10 ஒன்றுகளை கூட்டும் பொழுதும் 10 + 5 15. இப்போ பார்க்கலாமா? 8ஐ விட 15 வந்து பெரிய நம்பர், 3ஐ விட 5 பெரிய நம்பர், 4ஐ விட 7 பெரிய நம்பர். இப்போ நம்ம இனமாற்றம் இன்றி கழிச்சோமா, அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம்? கழிச்சு போட்டுடலாம். 15ல இருந்து 8 லெஸ் பண்ணும்போதும் 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. 5ல இருந்து 3 லெஸ் பண்ணும் பொழுதும் 2, 7ல இருந்து 4 லெஸ் பண்ணும் பொழுதும் 6, 5, 4, 3. இப்போ வேறுபாடு என்ன வந்திருக்கு? 327, 327. சரியா? இப்போ இனமாற்றத்துடன் கூடிய கணக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 540, 353. இதை நீங்கள் நோட்டில் செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது சம்மும் நான் போர்டில் செஞ்சு போட்டிருக்கேன். இப்போ செஞ்சு காட்டினா அதுதான். ரெண்டாவது சம்மும் ஏற்கனவே செஞ்சது தான். அடுத்தது மூணாவது சம்மு 805 கழித்தல் 246. இந்த 2 சம்மை நீங்கள் குறிப்பேட்டில் செஞ்சு ஆன்சரை செக் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் நோட்டில் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து 3 இலக்க எண்கள் ஃபார்ம் பண்ணியிருப்போமா, அதே மாதிரி ஏதாவது ஒரு 3 இலக்க எண்கள் நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 3, 5 3 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ ஏதாவது 3 இலக்க எண்கள் நான் உருவாக்க சொல்கிறேன். 531, இது ஒரு 3 இலக்க எண் தானே. இதே மாதிரி ஒரு 3 இலக்க எண்ணை உருவாக்கி இதை அப்படியே நீங்கள் திருப்பி எழுதுறீங்க. 531 திருப்பி எழுதுனா என்ன வரும்? 135. இந்த ரெண்டுக்கும் கூடுதல் மற்றும் வேறுபாடு கண்டுபிடிச்சு நோட்டில் செஞ்சு எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அனுப்பணும். இது எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஏகப்பட்ட 3 இலக்க எண்கள் உருவாக்கலாமா? இதே மாதிரி வேறு மாதிரியான 3 இலக்க எண்கள் நீங்கள் உருவாக்கி அதை அப்படியே திருப்பி போட்டு அதுக்கு கூடுதல் 3 இலக்க எண்களின் கூட்டல் பார்க்கணும், 3 இலக்க எண்களின் கழித்தல் பார்க்கணும். அது இனமாற்றமாகவும் இருக்கலாம், இனமாற்றம் இன்றி இருக்கலாம். நீங்கள் நோட்டில் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் எனக்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.